அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு டிசம்பர் மாதத்தில் வெளியில் சொல்ல முடியாத அவமானங்களை அனுபவித்தது போதும், இனி அவை அனைத்திற்கும் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாகவும் நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் யோகமும் எந்தெந்த விஷயங்கள்லிருந்து நிறைந்து கிடைக்க போகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த தருணத்தில் மிக முக்கிய கிரகநிலைகளின் அமைப்பு பெரிய அளவிற்கு சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது என்பது யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் இந்த டிசம்பர் மாதத்தில் கிரகநிலை மாறுதலாக பார்க்கப்படுவது இந்த தருணத்தில் சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார். இந்த மாதத்தின் இறுதியில் சுக்கிர பயிற்சி நடைபெறுகிறது. புதன் வக்ர பயிற்சி, புதன் வக்ரகதியில் லாபஸ்தானத்தில் இருந்து தொழில் ஸ்தானத்தில் நுழைதல், புதன் வக்ர நிவர்த்தி மற்றும் சூரிய பயிற்சி, செவ்வாய் பயிற்சி மற்றும் ராசியின் அதிபதியான சனி பயிற்சி, குரு வக்ர நிவர்த்தி என அடுத்தடுத்து பல கிரகநிலைகள் மாறுதல்கள் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இந்த டிசம்பர் மாதத்தில் அமைய போகின்றன. இந்த கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது ராசியின் அதிபதி விரயஸ்தானத்தில் இருந்து வலுவாக ஜென்ம ராசியில் ஆட்சி பலம் பெற்று அமருகிறாருங்க. ராசியின் அதிபதி 7.5 சனியின் நடுப்பகுதியாக இருக்கக்கூடிய ஜென்மராசி சஞ்சார காலகட்டத்தில் கடந்த ஜனவரி மாதத்தில் இருந்தே சிரமங்கள் சற்று கூடுதலாக இருந்திருக்கும். இனி அவர் வலுவாக ஜென்மராசியில் அமரப்போகிறாருங்க. இந்த டிசம்பர் மாதம் முழுவதுமே ஜென்மராசியில் 20ஆம் தேதியிலிருந்து அமர்ந்து சஞ்சரிக்க போகிறார். எனவே இந்த டிசம்பர் மாதத்தில் இருந்து சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவை. அதிலும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சில சிக்கல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும், சில வீண் விரய செலவுகளை அதீதமாக சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும், குடும்ப ரீதியாக சில சண்டைகள் சச்சரவுகளை அதீதமாக எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குங்க. அது மட்டுமல்லாது மிக முக்கியமாக பல முடிவுகளை எடுக்க வேண்டிய ஒரு தருணமாகவும், அதே சமயம் மற்றவர்களுடைய மனதை காயப்படுத்தாத வகையில் பல முக்கியமான முடிவுகளை எடுக்க வேண்டிய ஒரு தருணமாகவும் பார்க்கப்படுகிறது இந்த டிசம்பர் மாதம். ஏனென்றால் ராசியின் அதிபதி முழு ஆட்சி பலத்துடன் ஜென்ம ராசியில் அமர்ந்திருக்கிறாருங்க. ராசியின் அதிபதி 7.5 சனியாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் நடுப்பகுதியில் அவர் ஜென்ம ராசியில் அமர்வது அவ்வளவு சிறப்பான நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது. எனவேதான் சில விஷயங்கள்ல சங்கடங்களும் தடைகளும் நீடிப்பதற்கான வாய்ப்பு இந்த டிசம்பர் மாதத்தில் உள்ளது என்பது யதார்த்தமான உண்மையாக இருந்தாலும் கூட, தசாபதிகள் வலுவாக இருப்பின் பல சிரமங்கள் தவிர்க்கப்படுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது என்பதை துல்லியமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. ஏனென்றால் அவர் ராசியின் அதிபதியாக இருக்கிறார். எனவே பெரிய அளவிற்கு இந்த டிசம்பர் மாதத்தில் சிரமத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இயலாது என்பதை துல்லியமாக உறுதிப்படுத்துகிறார். தொழில்துறை, வியாபாரத்துறை, உத்தியோக ரீதியாக சில விஷயங்கள்ல அலைச்சல் அதிகரிக்குங்க. உத்தியோகத்திற்கோ தொழிலுக்கோ எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது, லாபம் அதிகரிக்கும். ஆனால் அதே சமயம் கடின உழைப்பும் அலைச்சலும் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. எனவே உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவை என்பதை துல்லியமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு டிசம்பர் மாதம் 20ஆம் தேதியிலிருந்து வக்ர நிவர்த்தி பெறுகிறார். குரு வக்ர நிவர்த்தி பெற்று சகாயஸ்தானத்தில் 3ஆம் இடத்தில் வலுவாக சஞ்சரிக்க போகிறாருங்க. குரு அவரது சஞ்சார அமைப்பில் பாதி தூரத்திற்கு மேல் கடந்து விட்டாருங்க. எனவே அவர் சகாயஸ்தானத்தில் வீற்றிருந்தாலும் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை. குருவால் இந்த தருணத்தில் நல்ல பல சுப காரியங்களும் திட்டமிட்டதை விட மிக சிறப்பாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் உண்டுங்க. ஜென்ம ராசியில் ராசியின் அதிபதி சனி சஞ்சரித்தாலும் குரு சகாயஸ்தானத்தில் வீற்றிருப்பதால் இந்த தருணத்தில் திருமணம், புத்திரபாக்கியம் உள்ளிட்ட விஷயங்கள்ல எந்த விதமான தடையும் ஏற்படாது என்பதை துல்லியமாக உறுதிப்படுத்துகிறார். எனவே மங்களகரமான பல இனிமையான சுப நிகழ்வுகளை நடத்துவதற்கு ஏற்றதொரு மாதமாக இந்த டிசம்பர் மாதம் பார்க்கப்படுகிறது. தசாபதிகள் வலுவாக இருப்பின் நீங்கள் நினைத்த நல்ல பலன்கள், எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி இனிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த டிசம்பர் மாதம் அமையும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை என்பதை துல்லியமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. நிழல் கிரகமாக உள்ள ராகு கேதுவின் அமைப்பும் பெரிய அளவிற்கு சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. ராகு 2ஆம் இடமாகிய குடும்பஸ்தானத்தில் தனஸ்தானத்தில் வலுவாக அமர்ந்திருக்கிறாருங்க. ராகு தனஸ்தானத்தில் வலுவாக அமர்ந்திருப்பது ஒரு விதமான திடீர் யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருந்தாலும் கூட, ராசியின் அதிபதி சாதகமற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். குடும்ப ரீதியாக பல விஷயங்கள்ல மன வருத்தம், வேதனை, அவமானம் போன்றவற்றை விலக்குவதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்க போகிறாருங்க. ராகு 2ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது சின்ன சின்ன விஷயங்கள்ல குழப்பம் அதிகரித்தாலும் கூட திடீர் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு உள்ளது. ஆனால் மோட்சக்காரகரான கேது அஷ்டமத்தில் வீற்றிருக்கிறாருங்க. கேது அஷ்டமஸ்தானமாகிய 8இல் இருப்பது அவ்வளவு சிறப்பான நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது. ஏனென்றால் எதிர்காலத்தை பற்றி அச்சம் சற்று தலை தூக்குங்க. இந்த தருணத்தில் ஜென்ம சனியால் எப்பேற்பட்ட குழப்பங்கள் ஏற்படுமோ என்று மனதிற்குள் ஒரு விதமான குழப்பம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எதை எடுத்தாலும் அதை செய்ய முடியுமா என்ற ஒரு குழப்பமான மனநிலையில் அணுகக்கூடிய ஒரு தருணமாகவும் பார்க்கப்படுதுங்க.
மோட்சக்காரகரான கேதுவின் அமைப்பு மிக பெரிய அளவில் சாதகமற்ற அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. இப்படி நவகிரகங்களிலே மிக வலிமை வாய்ந்த இந்த 4 கிரக நிலைகளின் அமைப்பும் குரு, ராகு, கேது, சனி, இந்த 4 கிரக நிலைகளின் அமைப்பும் பெரிய அளவிற்கு சாதகமாக இல்லை என்பது யதார்த்தமான உண்மை. எனவே சற்று விழிப்புணர்வுடன் இருங்க. ஆனால் மற்ற 5 கிரக நிலைகளின் அமைப்பும் வலுவாக நன்மையை அதீதமாக கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அதிலும் சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று பாக்கியஸ்தானத்தில் பெரும்பாலும் சஞ்சரிக்க போகிறாருங்க. இந்த மாதத்தின் இறுதியில் தொழில் ஸ்தானத்தில் நுழைகிறார். ஆனால் பெரும்பாலும் பாக்கியஸ்தானத்தில் வலுவாக ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் சனியால் ஏற்படக்கூடிய சிரமங்களும் தவிர்ப்பதற்கான வாய்ப்பு உண்டு. ராகு கேதுவாலும் ஏற்படக்கூடிய சிரமங்களை தவிர்த்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் புதிய வாய்ப்பையும் நிறைந்த முறையில் அள்ளி கொடுக்க போகிறாருங்க சுக்கிரன். ஏனென்றால் ராசிக்கு மிகவும் அதீத நன்மையை அள்ளி தரக்கூடிய ஒரு முக்கியமான கிரகமாக இருக்கிறார். அவர் வலுவாக இருப்பதால் அனைத்து விதமான சிரமங்களும் நிச்சயமாக விலகுகிறது. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பெரும்பாலும் சூரியன் தொழில் ஸ்தானத்தில் முற்பகுதியில் சஞ்சரிக்கிறார். பிற்பகுதியில் லாபஸ்தானத்தில் அமருகிறாருங்க. ராசியின் அதிபதியான சனியின் தந்தையாக இருக்கக்கூடிய சூரியன் வலுவாக அமர்ந்து சஞ்சரிக்க போகிறார். இந்த மாதம் முழுவதுமே 10, 11 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியனின் அமைப்பு அனைத்து விதமான பணிகளிலும் இருக்கக்கூடிய அலைச்சல், சிரமம் போன்ற அனைத்தையும் விலக்குகிறது. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய திட்டங்களை மிக சிறப்பாக செமையாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பையும் யோகத்தையும் உருவாக்கி கொடுக்கிறது. தடைகள், தாமதத்தை விலக்கி அரசாங்க சலுகைகள், நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு போன்ற அனைத்தையும் அனுகூலமாக மாற்றி கொடுக்கிறாருங்க சூரியன். இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது செவ்வாய் 10ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பதால் 7.5 சனியின் நடுப்பகுதியாக இருந்தாலும் புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகம் உண்டு. விவசாய நிலம், வீட்டு மனை வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. மங்களகாரகன் மிக வலுவாக இருப்பதால் பல்வேறு விதமான மங்களகரமான நிகழ்வுகளும் இல்லத்தில் நடைபெறுங்க. அது மட்டுமல்லாது புதன் வக்ரகதியில் லாபஸ்தானத்தில் இருந்து தொழில் ஸ்தானத்திற்குள் நுழைகிறார். வக்ரம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய புதனின் அமைப்பு காரணமாக உணர்ச்சி வசப்படாமல் அனைத்து விதமான பணிகளையும் தெளிவாக சிந்தித்து முடிவெடுக்கக்கூடிய தெளிந்த அறிவாற்றலை கொடுக்கிறாருங்க. இது மிக பெரிய அளவில் 7.5 சனியில் ஜென்ம சனியாக இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு நல்ல பலனை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இப்படி நவ கிரகங்கள்ல இந்த 4 கிரக நிலைகள் வலுவாக சஞ்சரிக்கும் போது சந்திரனும் மிக வலுவாக அதீத நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கிறாருங்க. சந்திரன் சுக்கிரன் இணையும் போது பொருளாதார ரீதியாக அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளை பெறக்கூடிய வகையில் அற்புதமான முன்னேற்றத்தையும் வளர்ச்சியும் அள்ளி கொடுக்க போகிறாருங்க. இது கும்பராசிக்காரர்களுக்கு குதூகலமும் கொண்டாட்டமும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே கும்பராசிக்காரர்கள் திட்டமிடக்கூடிய அனைத்து காரியங்களிலும் நிறைந்த நன்மை கொடுக்கக்கூடிய வகையில் செவ்வாய், சூரியன், புதன், சுக்கிரன் மற்றும் சந்திரன் போன்ற கிரகநிலைகளும் சற்று நடுநிலையான பலனை கொடுக்கக்கூடிய வகையில் குரு மற்றும் ராகு போன்ற கிரகநிலைகளும் வலுவாக இருப்பதால் நிறைந்த நன்மை கிடைக்கும். ஆனால் ராசியின் அதிபதியான சனி மற்றும் கேதுவின் அமைப்பால் சில சிரமங்கள் இருக்கும். இவற்றை தவிர்க்க வேண்டும் என்றால் நிச்சயமாக வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள விநாயக பெருமாள் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் நிச்சயமாக கிடைக்கும்.